சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு தெரியாமல் இன்று நடந்த ஒரு செய்தியை தான் உன்னிடம் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அவள் வெட்டிய குழியில் அவளே வந்து விழுந்து விட்டாள். உனக்கு தெரியாமல் ஒருவர் உனக்கு குழி தோண்டி கொண்டு இருக்கிறாள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த குழியில் அவளே இப்பொழுது விழுந்து விட்டாள். அது யார் என்று புரியவில்லையா? சொல்கின்றேன் கேள். உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று உன்னிடம் இருந்து கொண்டு ஒருத்தி குழி தோண்டி கொண்டிருக்கிறாள் என்று நான் சொன்னேன் அல்லவா? சற்று கவனமாக, இல்லை என்றால் உன் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கிக் கொள்வாள் என்ற பத்திரமாக இரு என்று உன் சாயப்பா நான் சொன்னேன் அல்லவா? அவளை பற்றி தான் சொல்கின்றேன். அவள் வெட்டிய குழியில் அவளே சிக்கிக் கொண்டாள். நான் விரித்த வலையில் அவள் சிக்கிக் கொண்டாள். உன் வாழ்க்கையை கெடுப்பதை அருகில் இருந்து நான் வேடிக்கை பார்ப்பேனா? நான் உன்னுடன் இருப்பது அவளுக்கு தெரியவில்லை. அதனால் தான் அவள் இஷ்டத்திற்கு குழி தோண்டி கொண்டு இருந்தாள். உன் வாழ்க்கையை கெடுத்தது யாராக இருந்தாலும் இதை நான் அனுமதிக்க மாட்டேன். எப்பொழுது உன் வாழ்க்கை என் பொறுப்பாகியதோ அப்பொழுதிலிருந்து யாரையும் என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழையவும் விடமாட்டேன். உன் வாழ்க்கையை விட்டு செல்லவும் விடமாட்டேன். உன் வாழ்க்கை என் பொறுப்பு. இது தெரியாமல் அவள் உன் வாழ்க்கையில் விளையாடுகின்றாள். உன் வாழ்க்கையை அழுத்திவிட்டு அந்த வாழ்க்கையை அவள் வாழ வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். தவறான எண்ணத்திற்கு யார் துணை போனாலும் அந்த பாவம் அவர்களையும் சேரும். இன்றும் உன் வாழ்க்கையில் விளையாடிய அவள் வெட்டிய குழியில் அவளே விழுந்து விட்டாள். இது எப்பொழுது உனக்கு தெரிய வரும் தெரியுமா? இன்னும் ஓரிரு நாளில் அவளை பற்றிய செய்திகள் உன் செவிகளில் விடும். அப்பொழுது உனக்கு தெரியும், உனக்கு தெரியாமல் உன் அருகில் குழி தோண்டி கொண்டவள் இவள்தான் என்று நீ அடையாளம் கண்டுபிடித்து விடுவாய். அதற்கு உன் சாயப்பா உதவி செய்கிறேன். இனி யாராலும் உனக்கு கெடுதல் நினைக்க முடியாது. இனி யாராலும் உன் வாழ்க்கையை கெடுத்து அதில் இன்பத்தை காண வேண்டும் என்று இன்பத்தை காண்பதற்கு இதுதான் கதி. இனி உன் வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்படாது. உன் வேதனையை விட்டு வெளியே வா. உன்னுடைய வலியை நான் உணர்வேன். உன் வாழ்க்கையை காப்பாற்றத்தான் உன் சாயப்பா நான் இங்கு வந்துள்ளேன். உன் கரங்களை இறுக பற்றி கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்வை நான் பத்திரப்படுத்தி உன் கரங்களில் கொடுக்கின்றேன். தைரியமாக சிரித்த முகத்தோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.